எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி சனிக்கிழமை 9th மார்ச் 2024 இருக்கும். அந்த வரிசையில் நிஃப்டி வீக்லி விசிட் பார்க்க போகிறோம். புதுசாக சேனலுக்கு வர நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வரும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த பேஜை நிறுத்தி நிதானமாக வாசிச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள். ஓகே நண்பர்களே, நிஃப்டி வீக்லி விசிட்னா என்ன அப்படின்னு புதுசாக வரவங்களுக்கு சொல்லிடுவோம். நம்ம எவ்ரி வீக் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடந்த 5 நாள் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, வரப்போகிற வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த வரிசையில் போன வாரம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இந்த வாரம் எப்படி நம்ம பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு ரீகேப். லாஸ்ட் வீக் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது அண்ட் ஓவரால் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம வியூ எப்படி இருந்துச்சுன்னா 22,300 22,470 480 ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகணும் நம்ம பேசுகிறப்ப சொல்லியிருந்தோம், குறிச்சும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 135 சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சொன்னோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் டார்கெட் 580 to 600 அண்ட் லாங் டேர்ம் டார்கெட் 900 20 to 900 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் நம்ம 26 February to 1 March நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ். இது இந்த இப்போ லாஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் போய் நேராக பார்த்துட்டு வரலாம். இதுதான் நம்ம போன வாரம் போட்டிருந்த சார்ட்டு. சரி, நம்ம ஃபஸ்ட்டில் இதில் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோம். இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொன்னோம். இது பிரேக் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் மேலே ட்ராவல் ஆகுது, புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஷார்ட் டேர்ம் டார்கெட்டு 580 சொல்லியிருந்தோம், லாங் டேர்ம் 900 சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு இதை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நிஃப்டி இந்த வாரம் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்ன நடந்துச்சுன்னா 1 2 3 4 5 இந்த லாஸ்ட் 4-5 டேஸாக நிஃப்டி இங்கே இருந்துச்சு. நம்ம போன வாரம் பார்க்குறப்ப இதுக்குள்ளே ட்ராவல் ஆகி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே தான் ட்ராவல் ஆகி 2480 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு, 488 முடிஞ்சிருக்கு. நம்ம 470 to 480 சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வெரி க்ளோஸ் டு அவர் ப்ரெடிக்ஷன். இதில் நம்ம 3 ப்ரெடிக்ஷன் சொன்னோம். ஒன்று புல்லிஷ்னு சொன்னோம், அதே மாதிரி மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. செகண்டு நிஃப்டி 470 வரைக்கும் 470 to 80 வரைக்கும் ட்ராவல் ஆகும். 580 டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 488 நிஃப்டி முடிஞ்சிருக்கு. நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அதுக்கு நாமே பாராட்டிக்குவோம். சரி, கடந்து போகட்டும். வரப்போகிற வாரம் நிஃப்டி எப்படி இருக்க போகுது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கம்மிங் வீக் 11th மார்ச்லேருந்து 15th மார்ச் வரைக்கும். ஓகே, திரும்பவும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓவரால் புல்லிஷ் தான். ஹியர் அண்ட் தேர் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் புல்லிஷாக தான் இருக்குது. இதை நம்ம ஒரு சார்ட்டில் போய் எப்படிலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு திரும்ப லெவல்ஸை கொடுக்கலாம். இதான் நம்ம போன வாரம் போட்ட சார்ட். இப்போ இதை கலைச்சிட்டு அடுத்த வாரத்துக்கான சார்ட்டை நம்ம போடுவோம். ஸோ இப்போ இதை நம்ம சப்போர்ட்டாக மாற்றுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவே செயல்படும். ரைட் சைட் கொண்டு வந்துடுவோம். சரியா, இதுதான் இல் பிகம் அ சப்போர்ட். இப்போ நிஃப்டி இங்கே 580 நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளோட கணக்குப்படி இது 580 600 வரைக்கும் 620 வரைக்கும் போகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 620 வரைக்கும் இதுக்கான டார்கெட் நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். இதுதான் புது டார்கெட் நம்ம செட் பண்ணுறோம், ஷார்ட் டேர்ம் டார்கெட்டு. இது மேஜர் சப்போர்ட் அதே தான் 22 135 அதில் தான் இருக்கும், 135 தான் இருக்கும். அது மாற்று கருத்தில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். 22 135 will be a support, 22 620 will be your short term target. பட் நிஃப்டி 600 வரைக்கும் தான் ட்ராவல் ஆகும். 620 நம்ம செட் பண்ணியிருந்தாலும் இதில் கணிப்பு 600க்குள்ளே இந்த வாரம் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, 590 to 600 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு 600 ரேஞ்சு தான் நிஃப்டி இங்கே ட்ராவல் ஆகும். ஓகே, 300 to 600 தான் என்னோடய கணிப்பு. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் ட்ராவல் ஆகும் நிஃப்டி. இப்போ நான் மூவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்கு. இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு லோ லெவலில் தான்
இது வந்து போட்டுட்ருக்கு. இது வந்து ஹை லெவலாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விக்கு தான் போய் மேலே டச் ஆச்சு. அதர்வைஸ் இது வந்து ஒரு இந்த சேனலில் தான் இது வந்து ஆக்சுவலாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய லெவல். இது நம்ம வந்து வேறு கலரில் போட்டுக்கலாம். லெட் இட் பி பர்பிள் அண்ட் மேபி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது பாருங்கள், இதில் டச் ஆகி கீழே வரும். இதுக்குள்ளே தான் திரும்ப ட்ராவல் ஆகும். இங்கே டார்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 900 வரைக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் 620 தான் என்னோட டார்கெட். இதுக்குள்ளே தான் ஃப்ளோட் ஆகும். இந்த டாட்டட் லைன்ஸ் உடச்சுன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி விக்கு டச் ஆன மாதிரி சும்மா மேலே டச் ஆகும், சரிங்களா? பட் ஆனால் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும் நிஃப்டி அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 620ங்கிறது 650 கூட போகலாம். பட் ஆனால் நம்ம 620 வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ 620 தான் தோணுது. என்னோடய ப்ரொடிக்ஷன் படி இது இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே நண்பர்களே, இதான் நம்ம வரப்போகிற வாரத்துக்கான ப்ரடிக்ஷன். யுவர் சப்போர்ட் வில் பி 22,135, யுவர் ஷார்ட் டேர்ம் டார்கெட் வில் பி 22,620 and Nifty will be travel between 22,300 to 22,600. இவ்வளோ தாங்க இந்த வாரத்துக்கான ப்ரடிக்ஷன். நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, புல்லிஷ் தான். நம்ம சொன்ன ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். 300 to 600, 135 சப்போர்ட், 620 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஒரு 70% பாசிபிலிட்டி தாங்க நடக்கும். 100% அப்படியே அக்யூரேட்டாக நடக்குமா அப்படின்னா கிடையாது. 70% நம்ம கணிச்சிட்டாலே நம்ம பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ நம்ம இந்த வாரம் நிஃப்டி வீக்லி விசிட்டை முடிச்சுக்கலாம். இந்த கட்டணம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள், குவரிஸ் எல்லாம், ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.